அந்த பையன் கிடைச்சிட்டான்ல, கவிதா பத்திரமா தான் இருப்பா. அவன்தான் எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறானேம்மா. இல்ல, நம்ம எல்லார்கிட்டயும் பேசி சம்மதம் வாங்க தான் வந்திருக்கான். அவர் அடிச்சு அடியில பயந்து போய் இப்ப இல்லங்கிறான். இத பாருங்க அத்தை, அந்த பையன் கிட்ட நல்ல விதமா பேசினா எல்லாம் நல்லபடியாதான் நடக்கும். வாங்கம்மா. அம்மா இங்க. தண்ணி கொண்டா. சரிங்கம்மா. அந்த கையை அவுத்து விடு. தம்பி 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 இது தம்பி தம்பி. அம்மா இந்தாங்கம்மா. கால் அவுத்து விடு. தண்ணியப்பா, இந்தா குடி. தம்பி, இதுக்கு மேலேயும் எங்க எல்லார் சம்மதத்தோட என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பை விட்டுடு. ஆமாப்பா. என்னம்மா நீங்களும் புரிஞ்சுட்டு உன்னை நம்பித்தானேப்பா என் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டான். இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லம்மா. என்னப்பா என் பையன் கிட்ட சொன்ன மாதிரியே என்கிட்டயும் சொல்றியே. சின்னையா வந்தாருன்னா பிரச்சனை பெருசாயிரும். சீக்கிரம் போயிரு. எங்க இருந்தாலும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். ஐயோ, என்னம்மா நீங்க போய். என்ன தேடிதான் வந்தாங்கன்னு அவங்க அம்மா அடிச்சு சொல்றாங்களே. உங்களை தேட போறதுக்கு சான்ஸே இல்ல. நானே அவங்கள மறைச்சு வச்சுக்கிட்டு பொய் சொல்லி சமாளிக்கிறதா உங்க வீட்டுல எல்லாரும் நம்புறாங்க. ஒண்ணுமே புரியலையே. பிரகாஷ் அண்ணா என்னடானா அவ இங்கதான் இருக்கான்னு என்கிட்ட வந்து தகராறு பண்றாரு. அப்ப அவ எங்கதான் போயிருப்பா? உங்க வீட்டுல போன் இருக்கா? அவுட் ஆஃப் ஆர்டர் ஒரு பிபி நம்பர் இருக்கு. ஹலோ பாட்டி, நான் சந்துரு தான் பேசுறேன். என்னப்பா சந்துரு? ஒரு முக்கியமான விஷயம். எங்க இருந்து பேசுற? சொல்றேன் பாட்டி. என்ன தேடி யாராவது வந்தாங்களா? ஆமாப்பா, கவிதான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ எதிர்காலமே உன் கையில தான் இருக்கான். இரு இரு, உங்க அம்மா கூப்பிடுறேன். வேணாம் பாட்டி, நானே கிளம்பி வரேன். அம்மாட்ட சொல்லிருங்க. வச்சிடுறேன். அங்கதான் இருக்காங்க. அங்கேயா இருக்கா? Thank God. முதல்ல சாப்பிடுங்க. இன்னைக்கு யார் பிரதமர் தெரியலையே. प्रेसिडेंट जी, ஏடமா सुबह से पाइप में पानी नहीं आती. இல்லையே, காலையிலே பானையில ஃபுல் பண்ணாங்களே. जरा मोटर चालू कर सकते? சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். जी. எப்படி தண்ணிலாம் போக? நில்லுங்க. யார் பண்ணீங்களா? நில்லுங்கப்பா. ஏய், என்னடா மிரட்டுற? யார் நீங்க? எங்களை தெரியல. பார்த்தோன்னு தெரிஞ்சு நீங்க மைக் டேஷனா எங்க இருந்தே வர்றீங்க? உள்ள இருந்தா வரோம். ஜெயில இருந்தா? எந்த பிளாட்ல இருந்தா வர்றீங்க? என்னங்க நீங்க இது கூட தெரியலையா? எல்லாம் தெரிஞ்ச வீட்டுல இருந்தா வரோம். போடா, நாத்த முடிச்சவனே. யாரா தெரிஞ்சவன்? ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம். வழிவிட ஓடுறோம் 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 ஓடுறோம். என்ன சித்தப்பா அறிவு இருக்கா உனக்கு? பல்லு விளக்கிட்டு பிரஷ நடுகால போட்டு வந்துட்டியே, பத்திரமா வச்சுக்க வேண்டாம். வச்சுக்க. இதுலயா பல் விளக்குறதால? அவர் பல்லுக்கு அதான் கரெக்டா இருக்கும். எங்க மச்சான் எங்க? மச்சான் எங்க? ஏ மச்சான், ஏன்டா என்னடா காலையில டிஃபன் சாப்பிடாம நீ பாட்டுக்கு வந்துட்டியடா? இந்தா உன் டிஃபன். பிரசிடென்ட் சார், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? இங்க மணி ப்ராப்ளம். யார் இவங்களா? இவங்களாம் என் சொந்தக்காரங்க. ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணாங்க. உடனே ஊருக்கு போறேன்னாங்க. நான் தான் கொஞ்ச நாள் என் கூட கெஸ்டா தங்கிருங்கன்னு ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கேன். டேய், கட்சி மாநாட்டுக்கு ஃப்ரீயா லாரியில ஏத்துற மாதிரி ஒரு கும்பலை ஏத்திட்டு வந்துட்டு
சொந்தங்கறியா? எவ்வளவு காசு வாங்கின? பாருங்க, என் சொந்தக்காரங்களை கட்சிக்காரங்க அவமானப்படுத்தாதீங்க. இவங்க மேல கண்ணு வைக்காதீங்க. இவங்க சாதாரணம் சாப்பிட்டு இன்னும் 10-15 பேர் ரஃப் டைப் மொட்டை மாடில இருக்கானுங்க. அங்க என்ன பண்றாங்க? குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்க எப்படி போய் குளிப்பாங்க? அங்க ஒரு குளம் இருக்கு. குளமா? அவன் தெரியாம சொல்றான். டேங்க் இருக்குல்ல, அதை சொல்றான். அது குடிக்கிற தண்ணியாச்சே. ஆமாங்கண்ணா. தொட்டிக்குள்ள இறங்கியே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் இவங்க டேலண்ட். இப்ப என் டேலண்ட் நீ பாரு. இவனே பாலா. டேய் பாலா, உன்னதான்டா பிரச்சனை கூப்பிடறல. தேங்க்ஸ். அப்படியே ஈ பிளாக்ல தண்ணி கட் பண்ண சொல்லு. டேய், அப்படியே ஈ பிளாக்ல தண்ணியை கட் பண்ணுவியா? அப்படியே கதவு மேல வீச்சரவல வச்சு பாரு, எடுத்து போட சொல்லு. டேய், அந்த வீச்சரவல அப்படியே தூக்கி போடுறா. எதுக்கு வீச்சரிவா? உன்னை வெட்டுறதுக்கு. உன் வம்சத்தையே பாலிக்கு போறடா. உன்னால ஒரு வேலையாக வேண்டியது இருக்கு. என்ன வேலை? என் பாத்ரூம் கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. உங்க சித்தப்பன் பிரஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்க. ஐயா பிரசிடண்ட் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. சார், உங்க சொந்தக்காரங்க வராங்க. ஏண்டா இவனுக்கு என் சொந்தக்காரனுங்களா? உங்க ரூம் வேணா காலி பண்ணி கொடுங்க. ஒண்ணு போட. எங்க கிளம்பிட்டீங்க? ஐயா, என் 2 பிள்ளைங்களும் இழைச்சா திருப்பதிக்கு வர்றதா வேண்டுதல். ஒரு வாரமா நடந்தே வந்துகிட்டு இருக்கோம். நடந்து போனா தானே இழைச்சிருவானுங்க. இந்தாங்க, என்னுடைய சார்பில் இந்த 10 ரூபாய் உண்டியில போட்டுருங்க. போடா நீங்க. ஆமா, நீங்க ஒரு வாரமா நடந்து வரதா சொல்றீங்களே, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றீங்க? பக்கத்து தெருவுல இருந்து வரோம். பக்கத்து தெருவுல இருந்து? ஆமாங்க. அடுத்த வாரம் நானே திருப்பதிக்கு போறேன். நானே போட்டுக்கிறேன். நீங்க போறதுக்கு 1 இயர் ஆகும். போங்க. என்னுடைய 10 ரூபாய் எஸ்கேப், உன்னுடைய 1 ரூபாய் மாட்டிக்கிச்சு. எங்க மாட்டுறது? போட்டாதானே மாட்டுறதுக்கு. நான் ஏகப்பட்ட காசை எடுத்துட்டேனே. அவி காமிக்கிட்டே தேடிட்டியா? முருகா முருகா, சி, அதை கீழே போற கரு முடிச்சவனே, நாட்டை தாங்க முடியல. முருகா. எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்தி தந்த டீசன் வேலாயுதம் அவர்களுக்கு எங்களது நன்றி நன்றி நன்றி. அம்மா, சந்திரா, என்னப்பா எங்க பிறந்த? என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். என்ன பத்தி பிரச்சனை இல்ல. ஒரு பொண்ணு, நீங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. சொப்னா லெட்டர் பார்த்து உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் உங்க ஊருக்கு வந்தேன். அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவியை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அந்த நிலைமை நாளைக்கு என்ன கட்டிக்க போறவருக்கு வரக்கூடாது. நிச்சயமா அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது. சந்துரு, என்னப்பா என்னென்னமோ பேசிட்டேன். வேற என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. உன் பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு இல்ல? உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. வரேங்க. சந்துரு, இப்ப நான் வக்கீலா பேசல, உங்க நண்பனா கேட்கிறேன். கோர்ட்ல ஏன் அப்படி சொன்னீங்க? அவங்க தன்னை ப்ரூவ் பண்ண என்ன நம்பி எங்க வீடு தேடி வந்துட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவங்க அண்ணனும் இல்லை. எங்க கவிதாவோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுருமோன்னு பயந்து நான் தான் அவங்களை கிட்னாப் பண்ணதா அவங்க அண்ணன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு என்னாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும். அதனால தான். பெரியவங்க நீங்களா இருக்கிறப்போ நான் இப்படி பேசுவேன் தப்பா நினைக்காதீங்க. உண்மையான அன்பு எங்க இருக்கு தெரியுங்களா?
அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற நினைப்புல இருக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்யற தியாகத்துல இருக்கு. தனக்கு முன்ன பின்ன தெரியாத கவிதாவுக்காக சந்துரு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காரு. கடைசியில தான் செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்டு தண்டனைய அனுபவிக்கும் தயாரா இருந்தாரு. அதை தாங்கிக்க முடியாத கவிதா எப்படியெல்லாம் துடிச்சிட்டாங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. இப்படி காதலே இல்லாம காதலிக்கிறவங்க படுற எல்லா கஷ்டத்தையும் இவங்க 2 பேர் பட்டுட்டாங்க. அதனால இவங்க 2 பேர் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். எனக்கும் நீங்க சொல்றதான் சரின்னு படுது தம்பி. ஆனா இவங்க 2 பேர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இது வாழ்க்கை பிரச்சனை. யாரையும் வற்புறுத்தி சம்மதிக்க வைக்க கூடாது. என்ன பேசாம இருக்கீங்க? இனி யோசிக்கிறது ஒண்ணுமே இல்ல. அடுத்தது கல்யாணம் தான். என்ன கல்யாணத்தை கன்னியாகுமரியிலே வச்சுக்கலாமா? ஐயோ, ஏற்கனவே எங்க சந்திர அங்க வந்து அவதிப்பட்டது பார்த்தாதா? டீசென்ட் அபார்ட்மெண்ட்ல டீசெண்டா வச்சுக்கோ. வர 17ஆம் தேதி கல்யாணம். வக்கீலே அதுக்குள்ள ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணு. எனக்கா? அட நீ எத்தனை நாளைக்கு தனியா சுத்திட்டு இருப்ப? என்ன மாதிரி காதல் கொண்டு காலம் வெல்வோம், நிழலுக்கு உயிர் தருவோம்.